கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சனிக்கிழமை 4 ஜூலை 2026 அன்று சீமான், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் செந்தமிழன் சீமான் அப்படிங்கிற பெயரில் அறியப்படுகிறவர், அவர் எக்ஸ்.காம் வலைத்தளத்தில் ட்விட்டரில் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. சப்ஜெக்ட் ஒரு சாதாரணமான விஷயம், ஆனால் அதை மடில்டுன்னு சொல்லுவோம். அதாவது குழம்பிய நிலையில் பயங்கர உணர்ச்சி கொந்தளிப்பில் நிறைய உளறல்களை மையப்படுத்தி அந்த அறிக்கை போகிறது. அதனால் அது முழுமையாக கட்டுடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. தலைப்பு இப்படி அவரே தலைப்பு கொடுத்து பண்ணுறாரு. இது ஒரு செய்தி பத்திரிகையோடது இல்லை, அவரே ஓன் அறிக்கை தான் அது. தமிழ் இறையோன் எங்களின் முப்பாட்டன் முருகப்பெருமான் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும். இந்த சீமான் ரொம்ப காலமாகவே முருகன் அப்படிங்கிறவர் எங்களின் முப்பாட்டன், அவர் உண்மையிலேயே வாழ்ந்தவர், எங்களுடைய முன்னோர், அந்த பரம்பரையில் அந்த வம்சத்தில் வந்தவங்க நாங்கள், மூத்தோர்களை கடவுள்களாக வழிபடுவது தான் தமிழர்களுடைய இயற்கை, அந்த விதத்தில் அவர் எங்கள் கடவுளாக நாங்கள் வணங்கி வருகிறோம் அப்படின்னு அவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரே ஒரு படம் வரைஞ்சி அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரா இல்லை வணங்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க இதுதான் எங்கள் முருகப்பெருமான் அப்படின்னு அவங்க படமெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பற்றி இதோடைய ஆரிஜின், இதோடைய தொடக்கம், இதற்கான கதை, அது எல்லாமே அவர் இங்கே கொடுக்குறாரு. பெரிய அளவில் எதுவும் புதுசு இல்லை. இந்த நாம் தமிழர் குழுங்கிறது வெறும் அரசியல் கட்சி மட்டும் இல்லை, ஒரு வரலாற்று காரணம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் தேவையில்லை. அவர்கள் புதிதாக ஒரு கற்பனை ஒன்றை புனைந்து, அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, அதுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம். இப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்க தனியாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அமெரிக்காவில் வாக்கோ, டெக்ஸஸில் ஒரு சின்ன ஊரில் நான் தான் கடவுள், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அங்கே அவனுக்கு பெரிய பின்னணி, எக்கச்சக்கமான பேர் அங்கெல்லாம் போனாங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. போலீஸ் அந்த இடத்த ஸ்டாம் பண்ணி உள்ளே போய் எல்லாரையும் பெரும்பாலானவர்களை சுட்டு கொண்டு தான் அவங்கள அங்கே உள்ளே மாட்டிருக்கிறவங்களாம் ரிலீஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. சீமான் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான அந்த கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான இது விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னென்னா, அது மாதிரி தனியான ஒரு மலைப்பாங்கான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு முருகப்பெருமானுடைய முப்பேரன் நான் தான் இன்னொரு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம நித்யானந்தாலாம் கிரீடமெல்லாம் போட்டுட்டு நகையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தமிழ் சினிமாவில் இந்த ராஜாக்கள் மாதிரி எல்லாம் காட்சி அளிப்பாங்க இல்லையா, நம்மளே புனைந்து கொள்றது அப்படிதான் இருப்பாங்க ராஜான்னு. அந்த மாதிரி நின்றுட்டு அவர் அருளாசியெல்லாம் வழங்குவார் இல்லையா, அந்த மாதிரி இவர் செஞ்சு அவரை பின்பற்றவங்க எல்லாரும் அந்த இடத்துக்குள்ள, அது ஒரு பெரிய கேம்பஸ்குள்ளே இருந்துக்கிட்டு முருகா முருகா முருகான்னு கத்திட்டு ஓடினாங்கன்னா கூட அதை கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சமூகத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறாங்க. தாங்கள் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு மற்றவங்கள மிரட்டுறாங்க. டாய், நீ மட்டும் நான் சொல்கிறத கேட்கலன்னா நாங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவோம் அப்படின்னே சொல்கிறாரு. அப்போ சீமான் என்பவர் பிறந்து வளர்ந்து இந்த நாம் தமிழர் என்னும் கல்ட் குழுவை உருவாக்கி முருகன் அப்படிங்கிறதுக்கு இவர்களாகவே பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த தியரியெல்லாம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்திய நாகரிகத்தில், இந்திய நிலப்பரப்பில் முருகன் வழிபாடு, கார்த்திகேயன் வழிபாடு, சுப்பிரமணியன் வழிபாடு இருந்து கொண்டிருக்கிறது. முருகனும் கார்த்திகேயனும் ஒன்றா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த தமிழர்கள். அதுலேயும் இந்த நாம் தமிழர் குழு, சீமானியர்கள், இவங்க தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு முருகன் தமிழ் கடவுளா, தமிழ் கடவுள் மட்டும்தானா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டுலாம் நம்ம தனியாக ஒரு காணொலியெல்லாம் வேறு ஒன்று போட வேண்டியிருந்துச்சு. அதுக்கான லிங்க் இதில் கொடுக்குறோம். நம்ம சகோதர சேனலில் தமிழ் அலையில் ஒரு நேர்காணல் நான் தான் பண்ணேன், அது லிங்க் கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் அதை பற்றி கூட என்னுடைய நண்பர், மூத்த பேராசிரியர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் கேட்டார், எனக்கு மின்னஞ்சல் அனுப்பிச்சு, ஏன்பா இதெல்லாம் இப்போ பண்ணணுமா இந்த மாதிரிலான்னு. அதோடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்கிறதும் இதில் முக்கியமாகிடுது. ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது சமூகத்தில் நம்ம இயல்பான வரலாறுங்கிறது என்ன இது வரைக்கும் புழங்கிட்டு வந்திருக்கு, வரலாறுங்கிறது என்ன, மதம் என்பது என்ன, அந்த மதத்துடைய வரலாறு என்பது என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி
சீமானுடைய வரலாற்று புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் இந்த சீமானுடைய வரலாற்று புத்தகம் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இனிமேல் வர்றதெல்லாம் வந்து சீமான். அதுலேருந்து டிபார்ச்சர் நம்ம கருத்து சொல்லும் பொழுது மட்டும் அதை தனியாக சொல்லுவோம். தமிழ் இறையோன் முருகப்பெருமானை மையப்படுத்தி என்டிஆர் திரிவிக்ரம் என்ற பெயரில் ஆந்திராவில் தயாரிக்கப்படும் திரைப்படத்தில் தமிழர் இறையோன் முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் உருவாவதை உறுதிப்படுத்தும் விதமாக இவ்வளவு மோசமாக தமிழ் எழுதியிருக்காரு. எனக்கு பொதுவாக வந்து அவர் நல்லா தமிழ் பேசுவார். இந்த மொதல் சென்டென்ஸை நான் திருப்பி உங்களுக்காக ஒரு முறை படிக்கிறேன். தமிழ் இறையோன் முருகப்பெருமானை மையப்படுத்தி ஜூனியர் என்டிஆர் திரிவிக்ரம் என்ற பெயரில் ஆந்திராவில் தயாரிக்கும் திரைப்படத்தில் இருக்கணும். திரும்ப தமிழர் இறையோன் வருது. முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் உருவாவதை உறுதிப்படுத்தும் விதமாக படக்குழு பதிவிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழை காக்குறாங்க. கலைப்படைப்பு என்ற பெயரில் அடிப்படை புரிதலற்று இது போன்ற வரலாற்று திரிவுகளை உண்மையென கட்டமைக்க முயல்வது வன்மையான கண்டனத்துக்கு உரியது. ஏதோ கண்டிக்கிறாரு. ஏன் கண்டிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொன்ம வரலாறு கொண்ட தமிழப் பேரினம் தனக்கென்று தனித்த கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம், வாழ்வியல், மெய்யியல், கோட்பாடு, இறை வழிபாடு என யாவற்றையும் கொண்டதாகும். இயற்கையை தொழுது போற்றுவதும் புகழோடு மறைந்த மூத்தோரை நடுகல்லிட்டு வணங்குவதும் தமிழரின் ஆதி மரபாகும். இயற்கை வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, இதுதான் தமிழரின் ஆதி மரபு. இப்ப இதையும் கடவுள் வழிபாட்டையும் ஒன்றாக இணைக்கணும் இல்லையா? அதுக்காக இவங்களே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கதை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்த தமிழ் முன்னோர்களையும் மூத்தோர்களையும் காலம் காலமாக தெய்வமாக போற்றி வணங்கி வருதல் தமிழரின் மெய்யியல் கோட்பாடாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே தமிழர்களின் ஐவகை திணை நிலங்களுள் முதன்மை நிலமாக திகழும் குறிஞ்சி திணை, அது முதல்ல வச்சதுனால அது முதன்மை இல்லை, முதல் வேறு முதன்மை. அதையுமே வந்து முல்லை குறிஞ்சி அப்படின்னு தான் ஒரு இடத்துல அந்த சூத்திரப்பா போகுது. குறிஞ்சி எதற்காக முதன்மை நிலம்னு யாரும் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குறிஞ்சி திணையின் தலைவன் மூத்தோன் முருகனை முப்பாட்டன் என அழைப்பதும். இந்த முப்பாட்டன் அப்படிங்கிற பஜனை வந்து சீமான் உருவாக்கினது எனக்கு தெரிஞ்சு, அல்லது அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கலாம். எந்த இடத்துலையும் முப்பாட்டன் என முருகனை அழைத்ததாக சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்துல கூட சான்றாதாரம் கிடையாது. வணங்கி போற்றுவதும் தமிழரின் மரபு சார்ந்த தொடர்ச்சியான வழிபாட்டு முறையாகும். வரலாற்றின் வீதிகளில் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தப்பட்டு அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மறைக்கப்பட்ட வீர வரலாற்றையும் பண்டைய அடையாளங்களையும் மீட்டெடுக்கும் பெரும்பணியை செய்து மீண்டெழத் துடிக்கும் நேரத்தில் கற்பனை படைப்புகள் மூலம் இதுபோன்று உண்மைக்கு புறம்பான திரிவுகள் திரிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. வரலாற்றின் வீதிகளில் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தப்பட்டு தமிழினம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கான், அழித்தொழிக்கப்பட்டது, தமிழினம் அழிக்கப்பட்டிருக்கான், மறைக்கப்பட்ட வீர வரலாறையெல்லாம் மறைச்சிட்டாங்களாம், பண்டைய அடையாளங்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்களாம், அதை மீட்டெடுக்கும் பெரும்பணியை செய்து மீட்டெடுக்கும் பணி செஞ்சுட்டாங்களாம். இப்போ மீண்டு எழத்துடிக்கும் அழுத்தி வச்சிருக்காங்கல்ல பாட்டிலுக்குள்ள போட்டு, அதுலேருந்து அப்படியே எழுந்து வெள்ள வர நேரத்தில் உடனே ஆந்திராக்காரங்க உட்காந்துட்டே தமிழ்நாட்டில் வந்து சீமான் தலைமையில் ஒரு பெருங்கூட்டம் விழிச்சிருச்சுடா, இவ்வளோ நாளைக்கு அதை வேப்பில் அடித்து தூங்க வச்சுருந்தோம், இப்போ சிலிர்த்து எழுந்துட்டாங்கடா, முருகனை கண்டுபிடிச்சிட்டாங்கடா, முப்பாட்டன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கடா, இந்த நேரத்தில் நம்ம இதை அழுத்தி நசுக்கலைன்னா நம்ம காலி, அதனால் உடனடியாக நம்ம ஒரு சினிமா எடுப்போம் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்களாம். தனக்கென தனித்த அடையாளத்தையோ பண்பாட்டு கூறுகளையோ வழிபாட்டு முறைகளையோ இறையியல் மரபுகளையோ கொண்டிராத மாற்றினங்கள். எவ்வளவு ஒரு ரிடிகுலஸ் திங்கிங் பாரு. தமிழர்களுக்கு இது எல்லாம் இருக்கான். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அவர் சொல்கிறார் பாருங்க. தனித்த கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம், வாழ்வியல், மெய்யியல் கோட்பாடு, இறை வழிபாடு, இதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு இருக்கான். ஆனால் மாற்று இனம் தமிழன் தவிர சில பேர், அது யாரெல்லாம் சொல்கிறாருன்னு தெரியல, அது நீங்கள் பின்னூட்டத்தில் சொல்லிடுங்க. அவங்களுக்கு தனித்த அடையாளம் கிடையாது, பண்பாட்டு கூறுகள் கிடையாது, வழிபாட்டு முறைமைகள் கிடையாது, இறையியல் மரபுகள் கிடையாது. தங்கிட்ட எல்லாம் இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட ஒன்றுமே இல்லை, அடுத்தவன் மட்டும் நாம் தான் வசதி, எங்கிட்ட மட்டும்தான் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாற்று கூட்டம் என்ன பண்ணுது, எங்களை அழுத்துது, ஏமாத்துது, திருடுது, எங்களோட எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதாவது இது எல்லாமே 20ஆம் நூற்றாண்டில் உருவான உளறல்கள். தமிழின முன்னோர்கள் சிவன், முருகன், கண்ணன், திருமால், கண் வேற திருமால் வேற எங்களுக்கு, கொற்றவை என யாவற்றையும் தங்கள் கடவுளர் என திருடி சேர்த்து கொண்டனர். இது வந்து ஆக்சுவலாக நாம் தமிழர் மட்டும் இல்லை, இந்த திராவிட இயக்கத்தவர்களுக்குமே இந்த கருத்து உண்டு. அவங்க என்னன்னா,
இது வந்து பெரியாரே பல இடங்களில் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அந்த குழுவே பேசியிருக்கு. அவங்களுடைய ஐடியா என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் இந்த கடவுள்கள் இருந்தாங்க. யார்? சிவன், முருகன், கண்ணன், திருமால், கொற்றவை. அதில் கண்ணன் வேறு, திருமால் வேறு. அதையும் சேர்த்து நம்ம சொல்லிடுவோம் அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ எங்கிருந்தோ வந்த ஆரிய கூட்டம், அப்படிதான் திராவிடர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர்கள் வந்து அந்த அவ்வளவு தெளிவாக இதை சொல்ல விரும்பலை, ஏதோ சில காரணங்களுக்காக. அப்படி இவங்க வெளியிலிருந்து வந்தவர்கள் வந்து வெறும் வேத வழிபாடு மட்டும் கொண்டவர்கள், யாகம் வளர்ப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை இங்கே தமிழ்நாட்டில் வந்து யாரோ இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து பலர் பேசுவாங்க. நான் அது குறிப்பிட்ட பெயர்களெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை. இதை காரணம் காட்டி அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்ததற்கு பிறகுதான் இங்கே பார்க்குறாங்களாம் முதல்ல. என்னடா அது, முருகன் வச்சுருக்கான், சிவன் வச்சுருக்கான், கொற்றவை இருக்குது, இந்த மாதிரியாக அதோட கூட முப்பாட்டன் முருகனோட மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கண்ணன், மால் அப்படின்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நம்ம சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போய் ஒரு மசாலா சேர்த்து அது கண்ணு காது மூக்கு ஒட்ட வச்சு நம்ம வந்து ஒரு புராணத்தை உருவாக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்மளோடதுன்னு சொல்லிடுவோம். அப்புறம் நாங்கள் தான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு திரும்ப சொல்லிடுவோம். தமிழர்களும் அதை கேட்டுக்கிட்டுருவாங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தமிழர் திணை நிலங்களின் வாழ்ந்த தெய்வங்கள் மீதும் தமிழரின் பண்பாட்டு விழுமியங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி மொத்தமாய் அபகரித்து விட்டனர். அதன் விளைவாக இது வந்து ஒரு சில ஆன்மீக பேச்சாளர்கள், அவங்களாம் இப்போ ஆன்மீகத்தில் சேர்த்தியானே தெரியல, ஏன்னா கம்ப்ளீட்டாக திராவிட இயக்கத்தில் கரைந்து போய்விட்டார்கள். முருகனை சுப்பிரமணியன் ஆக்கினார்கள், கண்ணனை கிருஷ்ணனாக்கினார்கள், திருமாலை விஷ்ணுவாக்கினார்கள், கொற்றவையை பார்வதி ஆக்கினார்கள், சிவனை ருத்திரனாக்கினார்கள். தமிழர் முன்னோர்களை மொத்தமாய் புராண பாத்திரங்களாக மாற்றி நிறுத்தினார்கள். கடவுளையே கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். இவங்க கடவுளையே வந்து எல்லாரும் திருடிக்கிட்டு போயிட்டாங்க. திருடினது மட்டும் இல்லை, அது அப்படியே வேற பேரால திரும்ப வந்து இங்கே வந்து அழுத்தினாங்க. இரவலாக எங்களின் கடவுளர்களை எடுத்துக்கொண்டு போன பிறகும் இன்றளவும் முழுதாய் அபகரிக்க முடியாமல் தமிழர்களுக்கு என்ற தனிப்பெரும் இறைவனாக இருப்பவர் தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகப்பெருமான். தொன்று தொட்ட தமிழ் பண்பாட்டோடு வாழ்வியலோடு ஒன்றரக் கலந்த தமிழர்களின் மிக மூத்த ஆதி இறைவன் முருகப்பெருமான். அவரையும் தமிழ் பேரினம் இழக்க விட மாட்டோம். தமிழ்தான் முருகன், முருகன்தான் தமிழ், இரண்டும் பிரிக்க முடியாதது. தமிழர் இறையோன் முருகன் என்பது எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்த ஒன்று. முருகன் தமிழர்களின் முப்பாட்டன் என்பது அரசியல் அல்ல, அது எங்கள் பண்பாடு, வாழ்வியல். தமிழர் போற்றும் தெய்வங்களை வணங்குவதற்கு யாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அதுக்கு சீஃப் பிரீஸ்டா சீமானை முன்னாடி வச்சிடணும். அவர் சொல்றதை நீங்க திருப்பி சொல்லணும். நீங்கள்லாம் வந்து வணங்கலாம், ஆனா அவர் என்ன சொல்றாரோ, முப்பாட்டா போற்றி அப்படின்னா நீங்க முப்பாட்டா போற்றி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க வந்து வேற துதிப்பாடல்கள், வேற மொழிகள் எல்லாம் பாடிடக்கூடாது. வரலாற்றை தவறாக திரித்து கட்டமைத்து இழிவுபடுத்த எவருக்கும் உரிமை இல்லை. முதுபெரும் தமிழ் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் தொடங்கி திருமுருகாற்றுப்படை உள்ளிட்ட 10 பாட்டு நூல்கள், 8 தொகை நூல்கள், சிலப்பதிகாரம், சங்கத்தமிழ் இலக்கியங்கள் பலவும் சேயோன், செவ்வேல், சேவலங்கொடியோன், சேய், முதிர்கடவுள், நெடுவேல், தெய்வம், முருகு, அணங்கு, மலைவான், விரல்வேல், மலையுரை கடவுள், முருகன், சூர் செல்வன், நெடியோன், மால்மருகன் என பற்பல செந்தமிழ் பெயர்களால் முருகனை போற்றி புகழ்கின்றன. மேலும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் உள்ளிட்ட பற்பல பக்தி இலக்கியங்களும் தமிழறையோன் முருகனை போற்றுகின்றன. சங்க இலக்கியங்களில் வேளன் வெறியாட்டு என்ற தொல்குடி மக்களின் சடங்கும் வியந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுமொத்த இவருடைய அறிக்கையிலேயே இந்த பேராகிராஃப் மட்டும்தான் கரெக்டானது. ஆனால் அந்த பேராகிராஃப்குள்ளே ட்ரில் பண்ணிட்டு போனாலே தலைவர் செந்தமிழன் சீமான் வந்து அம்பலப்பட்டு போய் நிற்பார். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று தமிழ் கூறும் முதுமொழியை மெய்ப்பிக்கும் விதமாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் உட்பட தமிழ்நாட்டின் குன்றுகள் தோறும் குமரனின் கோட்டங்கள் நிறைந்துள்ளன. எனவே முருகன் தமிழர்களுக்கு உரித்தான தனிப்பெரும் கடவுள் தான் ப்ராப்ளம் வருது என்ற பேருண்மையை நிறுவும் வல்லமை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எப்போதும் உண்டு. மிக கடுமையான எதிர்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கின்றேன். யாருன்னு சொல்லலை, சும்மா போகிற போக்கில் சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ வந்து ஜூனியர் என்டிஆருக்கு தான் இந்த மிரட்டல் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அல்லது ஆந்திரர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் யாருன்னா தெலுங்கர்கள். வணிகத்திற்காக தமிழர்களின் பெருமைமிகு அடையாளங்களில் கை வைப்பதை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஆகவே முருகப்பெருமான் வடபுலத்தில் பிறந்தார் என்பது போன்ற கட்டுக்கதைகளை உருவாக்கி அவற்றை கலை என்ற பெயரில் திரித்து திணிக்க முயல்வதை படக்குழு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லை என்றால் மிக கடுமையான எதிர்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கின்றேன். தமிழினத்தின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் மீறி இதே கருத்துருவாக்கத்தோடு இப்படம் உருப்பெற்று வெளிவந்தால், இங்கே தான் மிரட்டல் வருது,
தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள் இதனை தமிழ்நாட்டில் வெளியிட மாட்டோம் என்ற ஒருமித்த முடிவினை எடுக்க வேண்டும். எல்லாத்தையும் மீறி படம் எடுத்தேன்னா எங்களை படத்தை தடுக்க முடியாது. ஏன்னா ஆந்திராவில் போனால் அங்கே டின்னு கட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அங்கே ஷூட்டிங் நடக்குது. அங்கே போனால் அங்கே உங்கள் கட்சியில் இருக்கிறத விட அதிகமான பேர் வந்து ஜூனியர் என்டிஆரோட ரசிகர்கள். அதனால் இங்கே என்ன பண்ணீங்கன்னா, இங்கே எங்கள் ஊரில் படத்தை போடக்கூடாது. சரி, போடாது. இப்போ இல்லை என்றால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு திரையரங்கிலும் நீங்களாகவே நிறுத்திடுங்க படம் போடுறத. இல்லைன்னா எந்த ஒரு திரையரங்கிலும் தமிழ்நாட்டில் திரைப்படத்தை திரையிட விடாது மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும். அப்படிப்பட்ட நிலைக்கு எங்களை தள்ளிவிட மாட்டீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். இப்போ த்ரெட்டு யாருக்குன்னா, யோசிச்சு பார்த்தாரு, ஜூனியர் என்டிஆர்கிட்ட ஃபஸ்ட்டு த்ரெட்டு கொடுத்தாச்சு. படத்தை எடுத்தா ஆமாம் அப்புறம் பார்த்துக்க, அப்புறம் என்னப்பா பண்ணுவேன்? இல்லை படத்தை விட நாங்கள் காமிக்க மாட்டோம். எங்கே காமிக்க மாட்டேன்? தமிழ்நாட்டில் காமிக்க விட மாட்டோம். திரையரங்கு உரிமையாளர்கள் தாங்களாகவே காமிக்காம விட்டுருவாங்க. சரி, அதையும் மீறி அவங்க போட்டாங்கன்னா அந்த திரையரங்குகளை எல்லாம் தாக்க வேண்டிய நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்று வருந்தி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிறாரு. அது பாருங்க. சரி, நாங்கள் தெலுங்கில் இந்த படத்தை போட்டோம்னா, தமிழ்நாட்டில் தெலுங்கில் இந்த படத்தை போட்டு விட்டோம் என்றால் அதுவும் சொல்லிட்டாரு. தமிழ் பண்பாட்டை திரித்து தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்துடன் உருவாகும் இப்படம் வெளிவந்தால் கடும் சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும். கள்ள விட்டு அடிப்போங்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அதான் அதுக்கு வந்து கடும் சட்ட ஒழுங்கு சிக்கல் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இப்படத்தின் தமிழ் பதிப்பையோ தெலுங்கு பதிப்பையோ திரையிட அனுமதிக்க கூடாது. ஹிந்தி பதிப்பை சொல்ல விட்டுட்டாரு. ஆங்கிலத்தில் டப் பண்ணி ஹிந்தி வசனங்களோடு போட்டால் என்ன செய்வீர்கள் சொல்லலை. செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி. இதில் வந்து ரொம்ப சுருக்கமாக இதை வந்து வரி வரியாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. செந்தமிழன் சீமான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த முப்பாட்டன் முருகனுடைய கதையாடலானது கம்ப்ளீட் போகஸ். இதுக்கு வந்து எந்த இடத்துலையும் எந்த ஆதாரம் இல்லை. இதை வந்து இவரோ அல்லது இவருக்கு முன்னால் சிலரோ ஒன்றா சேர்ந்து ரூம் போட்டு யோசித்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அப்போ மற்ற புராணங்கள் ஏங்க எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டு கட்டுறாங்க, இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு உரிமை இல்லையா இந்த மாதிரி கதை விடுறதுக்கு அப்படின்னா நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கதையை எழுதிட்டு அடுத்தவங்க எத்தனையோ 100 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக நம்பிக்கொண்டிருப்பதை தவறு என்று சொல்வதற்கும் அவர்களை மிரட்டுவதற்கும் நீ மட்டும் படம் எடுத்துருவியா பின்னிவிடுவேன் உன்ன என்று சொல்வதற்கும் செந்தமிழன் சீமானுக்கு உரிமை கிடையாது. முதல்ல இதை வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கறதுல ஒன்றுமே கிடையாது. இவர் தான் வரலாறுங்கிறார். 50,000 ஆண்டு காலமாக எங்களுக்கென்று தனியாக ஒரு வரலாறு இருக்கிறது. எங்களுடைய மூத்தோர் உண்மையிலேயே மனிதராக பிறந்து வளர்ந்தவர் முருகன், அவர் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சீமான் தான் சொல்றார். புராணம் சொல்லக்கூடிய கடவுள்கள் இங்கே மனிதர்களுடன் வாழ்ந்தனரா அப்படிங்கிறது வந்து பலவேறு கான்ஃப்ளிக்டை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்து மரபில் பலவேறு யுகங்கள் இருக்கின்றன, 4 யுகங்கள். அந்த 4வது யுகமான கலியுகம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இங்கே சொல்லப்படக்கூடிய கடவுள்கள் யாருமே இந்த கலியுகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் இதற்கு முந்தைய சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிற 3 கலியுகத்துக்கு முந்தைய 3 யுகங்களை கொண்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. அதற்கும் முந்தைய காலத்தில் அவர்கள் ஒரு பிரளயமாக உலகம் அழிந்து இது ஒரு சைக்கிளில் வருது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த 4 யுகங்களும் முடிந்ததற்கு பிறகு ஒரு மாபெரும் பிரளயம் தோன்றி அழிந்து மீண்டும் இது அப்படியே இந்த காலக்கணக்கு இடைவிடாது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இது எதையும் நம்பக்கூடியவர் அல்ல சீமான். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்து மரபுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. சீமானை ஒரு லெவலில் தள்ளி வைக்கணும் பல காரணங்களுக்காக. அவர்கிட்ட வந்து ஒரு ஃபாசிஸ்ட் டெண்டன்சி இருக்குது, மிரட்டுதல். முதல்ல வந்து ஒரு ஆழமான புரிதல் படித்தல் அப்படிங்கிறதுல அவர் ட்ரெடிஷ்னல் ஸ்காலரும் இல்லை, மாடர்ன் ஸ்காலரும் இல்லை. ஒரு சில கதைகளை அவர்களாகவே உருவாக்கி கொண்டு இந்த குழு தமிழன் என்பவன் யார் என்ன அப்படின்னு இவங்களாவே ஒரு டெஃபினிஷன் ஒன்று போட்டு வச்சுட்டு போகிறோம் வரவுக்கெல்லாம் நீ வந்து தமிழனா தெலுங்கனா அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க. இப்பொழுதுக்கே நம்முடைய நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க வந்து வளர்ந்து கொண்டே இருந்தவர்கள் கொஞ்சம் விஜயோடைய ஆதரவில் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த குழு வந்து இது ஒரு மந்திரிக்கப்பட்ட ஒரு குழு, கல்ட். இந்த கல்ட் வந்து எப்போ வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் வெளிக்கிளம்பி கொண்டே இருக்கும். இளைஞர்களை அது ஓரளவுக்கு நன்றாகவே அது தன்னை நோக்கி ஈர்க்கிறது. அவங்களுக்கும் வந்து இந்த விஷயங்களை பற்றின ஒரு ஆழமான படித்தலோ புரிதலோ இல்லாத காரணத்தினால இதையெல்லாம் நம்பிட்டு தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதில் சில பேர் எனக்கு தெரியவும் செய்யும்.
இதை வந்து ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். ஃப்ரிஞ்சு குரூப்னு விட்டுட்டு போகிறத தாண்டி இவங்க வந்து பொது வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேதம் விளைவிக்கக்கூடிய மாதிரியும், இது வந்து அரசியலோடு சேரும் பொழுது இது ரொம்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த இந்த ஹோல் இதை பாருங்கள். இந்தியாவுக்கென்று ஒரு புராண வகைமை இருக்குது. அது வந்து காஷ்மீரிலிருந்து, முந்தைய ஆப்கானிஸ்தானத்திலிருந்து, இப்பொழுது வங்கதேசம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து, இந்த புலத்தை தாண்டி தென்கிழக்கு ஆசியா முழுமைக்கும் பரவி இந்தோனேஷியா வரைக்கும் இந்த இண்டிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பரவி இருந்திருக்கிறது. இந்த இடத்துலலாம் சமஸ்கிருதம் பரவி இருந்தது. இந்திய புராணங்களும் இந்திய கடவுளர்களும் பரவி இருந்தார்கள். இவர்களுக்கு கோவில்கள் கட்டப்பட்டிருந்தன. இதில் பலது வந்து கால மாற்றத்தில் சுருங்கி போய் இன்றைக்கு வேறு பல மதங்கள் அங்கே வந்து இருந்தாலும் அவற்றின் எச்சங்களை நீங்கள் இந்தோனேஷியாவில் பார்க்கலாம், கம்போடியாவில் பார்க்கலாம், தாய்லாந்தில் பார்க்கலாம். இந்த 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 பகுதிகள் பலவற்றிலுமே நம்ம அதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்தியாவின் வேறு பல பகுதிகள், அது வங்கதேசமாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து இது சுருங்கி போய் அங்கிருந்து எல்லோருமே வந்து இந்தியா என்ற இன்றைய இந்தியாவுக்குள்ளே வந்து விட்டனர். அங்கிருந்தெல்லாம் இந்த இந்து சமூகம் துரத்தி அடிக்கப்பட்டு, மதம் மாற்றப்பட்டு, எச்சங்கள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் இவர் வந்து ஒரு புதிய ஒரு கதை ஒன்று கொண்டு வர்றார். இந்தியாவில் பரவி இருக்கக்கூடிய கதைகள் 1 கோடியிலிருந்து 200 கோடி வரை பல ஆண்டுகளாக என்ன தொன்மையை வந்து இவங்க தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்கு தராங்களோ அதைவிட தொன்மை அதிகமாக ஆராய்ச்சி அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொன்மை இருக்கக்கூடிய பலவேறு இந்திய பாரம்பரிய இலக்கியங்களில் முருகனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. சிவன், பார்வதி, முருகன் இவர்களுக்கான கனெக்ஷன்லாம் ரொம்ப தெளிவாக வருகிறது. இது ஒன்றும் புதிதாக யாரோ உருவாக்கி விடவில்லை. எங்கே பிறந்தார் என்ன அப்படின்னு அந்த கடவுளர்களுக்கே உரித்தான ஒரு மிகைத்தன்மையோடு, அந்த புராணங்களுக்கே உரித்தான மிகைத்தன்மையோடு அவையெல்லாம் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பலவேறு இலக்கியங்களில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அது அப்படியே நீங்கள் வந்து இவர் சொல்லக்கூடிய பலவேறு இலக்கியங்கள் எடுத்துப்போம். இதில் வந்து இவர் வரிசையாக தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்கிறார். இதில் தொல்காப்பியத்தை விட்டுடுவோம். தொல்காப்பியமோ அல்லது சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டுலையோ பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தை தள்ளி வச்சிடறேன். அதுக்கு எனக்கு பலவேறு கமெண்ட் இருக்குது. அதனால் 8 தொகை 10 பாட்டு முதற்கொண்டு, அதற்கு பிறகு சிலப்பதிகாரம், மணிமேகலை முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே முருகன் அப்படிங்கிறவனுக்கான இலக்கணம் முழுமையாக கொடுக்கப்பட்டு விடுகிறது. அவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களிலிருந்து, சேவல் மயில் தொடர்பிலிருந்து, அவன் யாருடைய மகன் அப்படிங்கிறதுலேருந்து, அவன் எப்படி தோன்றினான் அப்படின்னு புராணங்கள், சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புராணங்களும், அதைவிட காலத்தால் முந்தையதாக கருதப்படும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் கொடுக்கப்பட்டிருப்பது அப்படியே அச்சரம் பிசகாமல் வருகிறது. இது இந்த தேவார பாடல்களிலெல்லாம் மிக மிக தெளிவாக இவை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றன. அதுக்கு பிறகு தமிழில் முழுமையான நூலாக முருகனுடைய ஒரு வாழ்க்கையை தொட்டு செல்வதாக கந்த புராணம் வருகிறது. கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டது. அவரே என்ன சொல்கிறார் என்றால், ஏற்கனவே சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்காந்த புராணத்தை நான் தமிழில் செய்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இதில் இந்த ஸ்காந்தம் வந்து பலவேறு ரிசென்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ராமாயணத்துக்கே அது இருக்குது, மகாபாரத்துக்கே இருக்குது. அதோடைய ஓலைச்சுவடிகளில் அனைத்து செய்யுள்களும் ஒரே மாதிரி இருக்காது. வடபுலத்தில் கிடைக்கக்கூடியதிலிருந்து தென்புலத்தில் கிடைக்கக்கூடியது, கிழக்கு மேற்கு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய சுவடிகளில் சில வித்தியாசங்கள் இருக்கும். சில அதிகப்படியான சில கதைகள் இருக்கும், சில அதிகப்படியான ஸ்லோகங்கள் இருக்கும். அப்படியாப்பட்ட தென்புலத்திலிருந்து வந்த ஒரு ஸ்காந்த புராணத்துடைய தமிழ் வடிவம்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றிய கந்த புராணம். அதையெல்லாம் கவனமாக கந்த புராணத்தையெல்லாம் இதில் சொல்ல மறந்துடுறாரு. இவை எல்லாமே முருகன் என்ற கடவுளுக்கு அனைத்து பெயர்களோடும் கூட சுப்பிரமணியன் முதற்கொண்ட பலவேறு பெயர்களையும் சேர்த்தே தான் கொடுக்கின்றன. தமிழ் கல்வெட்டுகளில் ஆரம்ப காலம் தொடங்கிய சுப்பிரமணியன் என்ற பெயர் வருகிறது. இவர் வந்து சுப்பிரமணியன் என்று திருடி கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மகா அபத்தமானது. இப்போ நம்ம மற்ற கடவுள்களை பற்றியெல்லாம் இந்த இடத்துல பேச வேண்டியதில்லை. இப்போ திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதில் இது ஒரு படிச்சிருக்காரான்னு தெரியாது. அதோடைய பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட இவரால் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை ஒழுங்காக பார்த்திருந்தார் என்றால்
அதில் என்ன மாதிரியான உறவு அதில் இருக்கும் அப்படின்னு வரும். சரி, இதில் ரொம்ப பெருமையாக அதில் ஒன்றே ஒன்றை மட்டும் எடுத்துப்போம். மால் மருகன் என்று இருக்கிறது. இப்போ மால் மருகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாலின் மருமகன், திருமாலின் சகோதரியின் மகன் அப்படின்னு தானே வருது. அப்போ உடனடியாகவே அங்கே உறவு சொல்லப்படுகிறது அல்லவா? திருமாலின் சகோதரி யார்? அவள் யாரை மணந்து கொண்டாள்? அவர்களுக்கு முருகன் மகனாக பிறப்பதற்கான காரணம் என்ன? இந்த கேள்விகள்லாம் வருது இல்லையா? இப்போ நீங்கள் மால் மருகன் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இந்த கேள்விகளுக்கான விடையும் காண வேண்டும் அல்லவா? இப்போ தயவு செஞ்சு என்ன லாஜிக்லாம் உங்களோட பேச வைக்காதீங்க, விட்டுடுவோம். ஸோ இப்போ இதை விட்டுருவோம் கம்ப்ளீட்டாக. இவர் இவராகவே ஒரு கதையை ஏற்படுத்தி கொண்டு இந்த கதைப்படி தான் ஜூனியர் என்டிஆர் படம் எடுக்க வேண்டும், அவர் குமார சம்பவம் என்ற காளிதாசரின் காவியத்தை அடிப்படையாக வைத்தோ அல்லது பலவேறு புராண நூல்கள் இருக்கு, அந்த புராண நூல்களை அடிப்படையாக வைத்தோ கதை எழுதக்கூடாது. ஏன்னா அந்த கதைகள் அனைத்துமே இவருடைய பிறப்பு இமயமலையில் தோன்றுவதாகத்தான் சொல்கிறது. ஹிமவான் என்பவருடைய மகளாக மலைமகள் பிறக்கிறாள். அதனால தான் அவளுக்கு மலைமகள்னு பேர். மலையின் மகள் மலைமகள். அந்த மலைமகள் சிவனுடைய தவத்தை குலைத்து சிவனை மனம் புரிய வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால்தான் மிக மோசமான ஒரு தாரகாசுரன், சூரபத்மன் போன்றவர்களை கொல்ல முடியும். இதுதான் குமார சம்பவம். குமாரன் என்னும் முருகன் உருவாவதற்கு காரணம் அப்படிங்கிறதுக்குள்ள போகக்கூடிய அற்புதமான ஒரு இலக்கியம், கதை, இதெல்லாம் இந்திய பாரம்பரியத்தில் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் மறுதளித்து விட்டு நான் சொல்வதுதான் கதை, என்னுடைய முப்பாட்டன் தான் முருகன், நீ கதையை மாற்றி வச்ச, நீ படத்தை ரிலீஸ் பண்ணிடுறியா, பார்த்துறேன்டா என்று விரட்டும் சீமான் ரொம்ப பரிதாபத்தில் இருப்பதாக தென்படுகிறார் எனக்கு. அவரை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தேர்தலில் நிராகரித்து விட்டனர். இன்றைக்கும் கூட நான் உறுதியாக நம்புவது, இளைஞர்களை ஓரளவுக்கு தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடியவர்கள் 3 பேர். இதை பற்றி நான் முன்னாடி ஒரு காணொலி போட்டிருக்கேன். விஜய், அண்ணாமலை, சீமான், இந்த 3 பேர் தான். மீதி எல்லாருடைய காலமும் போயிடுச்சு. ஒன்று அவங்க பழசு அல்லது அவங்க புதுசாக இருந்தாலும் அவங்களுக்கு பேச தெரியல. இந்த 3 பேரில் விஜயும் பேச்சு உண்மையால் யாரையும் கவரக்கூடியவர் அல்ல. விஜய் அந்த சினிமா கவர்ச்சியினால் மட்டும்தான். பேசக்கூடியவர்கள் 2 பேர், அண்ணாமலை, சீமான். அதில் சீமான் ரொம்ப துடிப்போட பேசினாலும், ரொம்ப அழகாக பேசினாலும் சரக்கு குறைச்சு. அண்ணாமலை ஒருவர் தான் அதை திறம்பட செய்யக்கூடியவர். அவருடைய ஃபெட்னா பேச்சை தவிர்த்து விட்டு, அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தவிர்த்து விட்டு, இன்னும் எனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக தென்படுபவர் அண்ணாமலை தான். சீமான் இப்பொழுது தன்னுடைய இடம் குறுகி போவதை பார்த்துவிட்டு 1000 விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இதை பற்றி பேசுகிறார். பட் இந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்து அவசியம் எங்கிருந்து வந்தது? இது யாராவது ஒருவர் ஓரளவுக்கு விஷயம் தெரிந்தவர்கள் அவரோடு உட்கார்ந்து, ஐயா நீங்கள் இஷ்டத்துக்கு கதையெல்லாம் விடக்கூடாதுங்கய்யா, இந்த மாதிரிலாம் இதுக்கு நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும். ஒன்று ட்ரெடிஷன், நம்ம சொல்லக்கூடிய மரபார்ந்த சமய கல்வியை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம சைவ சித்தாந்த அறிஞர்கள், ஆதீனங்கள், இவர்கள் எல்லாத்தையும் போய் நம்ம அணுகி பாடங்கள் கற்றுக்கொள்ளணும். அல்லது நாம் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறது. அல்லது நாம் என்ன பண்ணணும், ஒரேடியாக கட்டுரையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், இந்த டோட்டல் கார்பஸ் ஆஃப் ஒர்க்கு என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த டெக்ஸ்சுவல் அனாலிசிஸ்ங்கிறதுக்குள்ளே போகணும். நமக்கு இந்தியாவின் பல மொழிகள் தெரியணும். இந்தியா முழுமையிலையும் எங்கெங்கெல்லாம் முருக வழிபாடு இருக்கிறது, அந்த வழிபாடு அதை எவ்வாறு பார்க்கிறது அப்படிங்கிறது தெரியணும். நமக்கு ஐக்கனோகிராஃபி தெரியணும், டெம்பிள் ஆர்கிடெக்சர் பற்றி தெரியணும், வரலாற்றில் கல்வெட்டுகள், காசுகள் பற்றி தெரியணும். நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு மரபார்ந்த ஒரு புலமையும் இல்லாமல், நவீன புலம் சார்ந்த புலமையும் இல்லாமல், சாதாரண ஒரு அரசியல்வாதியாக நரம்பு பிடிக்க கத்துபவராக மட்டும் இருந்தால் ஏதோ அரைகுறையான சில விஷயங்களை புரிந்து கொண்டு அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் கோமாளித்தனமானதாக தோன்றிவிடும். சீமானுடைய கண்டனத்துக்கு நான் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஜூனியர் என்டிஆருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் தெலுங்கு படங்கள்லாம் கொஞ்சம் அதிரி புதிரியாக இருக்கும். அந்த வார்த்தை தமிழில் சில காலங்களுக்கு முன்னாடி இருந்து பயன்பாட்டில் இருக்கிறது. அதே மாதிரியாக அவங்க ஒரு அதீத மனப்பான்மையோடு அவங்க படத்தை எடுக்கிறவர்கள். அதனால் எனக்கு பயங்கர ஒவ்வாமை. தெலுங்கு படமாக, தமிழ் படம் பார்க்க மாட்டேன், தெலுங்கு படம் கட்டாயமாக பார்க்க மாட்டேன். ஆனால் ஜூனியர் என்டிஆரின் திருவிக்ரம் படத்தை கட்டாயமாக
தியேட்டருக்கு சென்று பார்ப்பது என்பதை முடிவு செய்துவிட்டேன் சீமான் கண்டனத்தின் காரணமாக. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.